தளபதி விஜயோட மனைவி சங்கீதா சென்னைக்கு வந்துட்டாங்க. தளபதியும் இனிமேல் என்னையும் என் மனைவி சங்கீதாவையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு அதிரடியான ஒரு விஷயத்துல களமிறங்கியிருக்காரு. அதை அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டார். இப்போதைக்கு ஃபேமிலி அளவில் சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்புறம் மிகப்பெரிய மன உளைச்சல்ல த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். தளபதி விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் இடையில காசிப்பு கிசு கிசு எல்லாமே தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. அதுக்கு இன்னொரு காரணம், அவங்களுக்கு அதுக்கேற்றது மாதிரியே தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட தனிப்பட்ட ஈகோ, அப்புறம் ஃபேமிலி பிரச்சனை, அதுக்கப்புறமும் வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்கள், இது எல்லாமே கூட அடங்கியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்கள், விசுவாசிகள் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை இருந்துச்சு. தளபதி விஜய்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சு. எப்படியாவது நீங்கள் சங்கீதாவோட ஒன்று சேர்ந்துருங்க, உங்கள் ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்துருங்க, உங்கள் பசங்க கூட எல்லாரும் ஒன்றா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. மே 10ஆம் தேதி தளபதி விஜய் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்கும்போது அப்போ சங்கீதா அதே மாதிரி பசங்க எல்லாரும் கலந்துக்கிருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஏமாற்றம் இருந்துச்சு. ஏன்னா சங்கீதாவோ இல்லை அவரோட 2 பசங்களோ கலந்துக்கல. அதுக்கு பதிலாக முன்வரிசையில் முன்னிருக்கையில் த்ரிஷா உட்காந்துருந்தாங்க. த்ரிஷா பார்த்தோன்னா எமோஷ்னலாக கண்கலங்கி கிட்டத்தட்ட ஏதோ அவங்க தான் ஒய்ஃபுங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலு எல்லாமே வெளிப்படுத்தினாங்க. பார்க்கக்கூடிய எல்லாருமே காண்டாயி இதை பார்க்கக்கூடிய சங்கீதாவுனுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அப்போ இதை அவர் வீம்புக்குனே தானே பண்ணுறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் அடிபட்டுச்சு. இப்போ கூட அவங்க அந்த டைவர்ஸ் கேஸ் வாபஸ் வாங்கினோன்னே, எப்பா வாபஸ் தானே வாங்கியிருக்காங்க, அவரோட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லலை. இல்லை, அரசியல் இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எஸ்.ஏ. சந்திரசேகர் கையில் காலில் விழுந்து அது வாங்க சொல்லியிருப்பார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை ஜீவனாம்சம் நீங்கள் கேட்ட அமௌண்ட்டவே நாங்கள் கொடுத்துட்றோம், ஆனால் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கன்னு இவங்க ஒரு பேச்சுவார்த்தை பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வாங்கியிருப்பாங்க. மற்றபடி உடஞ்சி போன கண்ணாடி உடஞ்சி போனது தான், அதில் விரிசல் ஏற்பட்டுருச்சு, ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போயும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹைலைட்டான விஷயம் என்ன ஒன்றா, லண்டன்லேருந்து கிளம்பி சங்கீதா பசங்களை கூப்பிட்டு இப்போ சென்னை வந்துட்டாங்க. சென்னை வந்த சங்கீதாவுக்கு ஆரவாரத்தோட ஆர்த்தி எடுத்து எஸ்.ஏ. சந்திரசேகர், சோபா சந்திரசேகர் அவங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்றிருக்காங்க. அவங்க இன்னும் நீலாங்கரை வீட்டுக்கு போகலை. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன ஒன்றா, தளபதி விஜய் பார்த்தோன்னா இருந்திருக்காரு. நேற்று நள்ளிரவில் அவங்க வந்திருக்காங்க. தளபதி விஜய் எமோஷ்னலாக பார்த்து கண்கலங்க, அதே மாதிரி சங்கீதா எமோஷ்னலாக பார்த்து கண்கலங்கி தளபதி விஜய் போய் ஓடி கட்டி அணைச்சு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதோட மட்டும் இல்லாமல் அவங்க அழுகையை கண்ட்ரோலே பண்ணாமல் அழுதுகிட்டே இருந்தாங்களா. நம்ம தளபதி விஜய் நண்பன் படத்தில் வர்ற மாதிரி ஆலிஸ்வெல்னு ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறமும் அதாவது சில வார்த்தைகள் சொல்ல முடியாத கண்களும் மௌனமும் மொழியும் பார்த்தோன்னா சொல்லுவாங்கல்ல, அமைதியான மொழி, அது மாதிரி தான் மனைவியோட கண்ணீரை பார்த்தோன்னா தொடச்சிட்டு நம்ம தளபதி விஜய் அப்படியே ஷோல்டரில் அப்படி பார்த்தோன்னா கை போட்டு அந்த ஷோல்டரில் ஒரு அமுக்க அதுக்கு என்ன அர்த்தம்னா, இனிமேல் யாராலையும் என்னையும் என் மனைவியும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறத மனுஷன் சிம்பாலிக்காக சொல்லியிருக்காரு. இப்போ சங்கீதா டைவர்ஸ் வாங்கினப்பயே த்ரிஷா பார்த்தோன்னா சுக்குநூறாக உடஞ்சி அப்செட்டில் மூழ்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க கிளம்பி சென்னை வந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ தளபதி விஜயோட அவங்க ஜோடி சேர்ந்து கொடியேற்றக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் அவங்க குடும்பமே கலந்துக்க போகுது அப்படிங்கிற இந்த தகவலும் த்ரிஷாவை மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கு. ஓவர் டிப்ரெஷனில் வந்திருக்காங்க. யாரை பார்த்தாலும் இப்போ எரிஞ்செறிஞ்சு விழுகிறாங்களாம். முக்கியமாக த்ரிஷா அவங்க அம்மா மேலே இப்போ பயங்கர குலவெறியில் இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு. காரணம் என்ன ஒன்றா, சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிறது மாதிரி அவங்க அம்மா பயங்கரமாக ஸ்கெட்ச் போட்டுருந்துருக்காங்க, தளபதியை வளைச்சி போடணும் அப்படின்னு. அதுக்கு த்ரிஷாவுக்கு பார்த்தோன்னா பின்னாடி இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தோன்னா ஏற்றுன்னு ஏற்றி விட்ருக்காங்க. இப்போ இது எல்லாமே த்ரிஷாவோட மண்டைக்குள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற விரக்தியான மனநிலைமையில் இருக்கிறதா சொல்லப்படுது. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.